உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் நகரில் மன நிம்மதியை தேடி ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்ற இடத்தில் 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நாட்டை உலுக்கிய கோர சம்பவம் குறித்து காண்போம். கொண்டு வந்த பால் எஞ்சியிருக்க அதனை குடித்துக் கொண்டிருந்த அந்த பிஞ்சுக்கு என்ன நேர்ந்ததோ? நெரிசலில் எவ்வளவு பாரத்தை தாங்கி கதறியதோ இந்த காலணிகளை விட்டுச் சென்ற குழந்தை. நெஞ்சை துளைக்கும் பல கேள்விகளை எழுப்புகின்றன மிச்சமிருக்கும் இந்த உடைமைகள். உறவுகளை இழந்தவர்களின் துயரத்தை விவரிக்க மொழி தேவையில்லை. மருத்துவமனைக்கு வெளியே தொடர்ந்து கேட்கின்றன அழுக்குரல்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் நகரில் லட்சக்கணக்கானோரின் ஆரவாரத்திற்கு இடையே அரங்கேறியது சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு. பக்தர்களின் உற்சாக குரல் சில மணி நேரங்களிலேயே கூக்குரலாகி போனது. திடீரென ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் என 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சொற்பொழிவை கேட்க கூட்டம் கூட்டமாக பேருந்துகளில் வந்தவர்கள் அதே பேருந்துகளில் சடலங்களாக படுக்க வைக்கப்பட்டு கிடந்தது கோரத்தின் உச்சம். அங்கிருந்த மருத்துவமனைகள் சடலங்களால் நிரம்பின. உடல்களை பெற மருத்துவமனைகளுக்கு வெளியே அவர்களது நினைவுகளுடன் குவிந்துள்ளனர் உறவினர்கள். புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன்.